ஹலோ காய்ஸ், நான் தான் உங்கள் பார்த்தீங்கன்னா பீஸ்ட் கேமிங். இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய பேர் பார்த்தீங்கன்னா யூடியூப் சேனல் வச்சுருக்கீங்க. ஆனால் நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா எப்படி லைவ் ஸ்ட்ரீம் போடுறது அப்படின்ற விஷயமே பார்த்தீங்கன்னா தெரியல. அதுக்கான வீடியோ தான் இது பார்த்தீங்கன்னா. ஸோ இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஷார்ட்ஸ் லைவ், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நார்மல் லைவ் ரெண்டையுமே சேர்த்து போகிறதுக்கான விஷயம் தான் இதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஓபிஎஸ் ஸ்டுடியோ தான் டவுன்லோட் பண்ண போகிறோம். அது வந்துட்டு பார்த்தீங்கன்னா லேப்டாப்புக்கான ஒரு சின்ன இது. அது வந்து பார்த்தீங்கன்னா விண்டோஸ், மேக்கு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா லினக்ஸ் எந்த சாஃப்ட்வேர் வேணும்னாலும் இது பண்ணிக்கலாம். அது எல்லாத்தோட லிங்க்குமே பார்த்தீங்கன்னா கீழ டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கும். டவுன்லோட் பண்ணிக்கங்க. ஓபிஎஸ் டவுன்லோட் பண்ணதுக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா, நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வேற எந்த லிங்க்லயுமே போ வேணாம். அதுக்கு கீழயே வந்துட்டு பார்த்தீங்க ஆட்டம் வெர்டிகல் அப்படின்ற ஒரு லிங்க் இருக்கும். அத வந்துட்டு பார்த்தீங்கன்னா கிளிக் பண்ணுங்க. அது வந்துட்டு பார்த்தீங்கன்னா, நீங்க கோ டூ டவுன்லோட் குடுத்தாலே போதும். அதுவே பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா டவுன்லோட் ஆயிரும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, நீங்க வந்துட்டு பார்த்தீங்கன்னா, ஓபிஎஸ் வந்துட்டு மைக்ரோசாஃப்ட் ஸ்டோர்லேருந்து டவுன்லோட் பண்ணக்கூடாது. குரோம்லேருந்து தான் டவுன்லோட் பண்ணணும். ஏன்னு பார்த்தீங்கன்னா, மைக்ரோசாஃப்ட் ஸ்டோர்ல இருக்க ரொம்ப ஓல்டு வெர்ஷன். அது வந்துட்டு பார்த்தீங்கன்னா, நல்ல வெர்ஷனுக்கு அப்டேட் ஆகுறது ரொம்ப கஷ்டம். அது மட்டும் இல்லாம நெறைய பக்ஸ் வேற இருக்கு. ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு யூஸ் பண்ண வேணாம். அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா, திரும்பவும் பார்த்தீங்கன்னா, நம்ம வந்துட்டு குரோம தான் யூஸ் பண்ண போறோம். அதுல வந்துட்டு பார்த்தீங்கன்னா, என்ன டவுன்லோட் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்ட்ரீம் லேப்ஸ் ஓபிஎஸ் பிளக்கின் அப்படின்ற ஒரு லிங்க வந்துட்டு பார்த்தீங்கன்னா, சர்ச் பண்ணுங்க. அது வந்துட்டு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் வர லிங்க் வந்துட்டு பார்த்தீங்கன்னா, டவுன்லோட் த பிளக்கின் அப்படின்ற ஆப்ஷன வந்துட்டு பார்த்தீங்கன்னா, கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கங்க. இந்த 3 ஆப்ஷனுமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா, டவுன்லோட் பண்ணதுக்கு அப்புறமா நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஓபிஎஸ்ஸ இன்ஸ்டால் பண்ணணும். ஓகேவா? ஓபிஎஸ்ஸ இன்ஸ்டால் பண்ணிட்டு, அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா, நம்ம வந்துட்டு 2வதா டவுன்லோட் பண்ணோம்ல ஸ்ட்ரீம் லேப்ஸ் ஓபிஎஸ் பிளக்கின் அதையும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா, இன்ஸ்டால் பண்ணிட்டு, இன்னும் ஒண்ணு டவுன்லோட் பண்ண பார்த்தீங்கன்னா, வெர்டிகல் அதுவும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா, டவுன்லோட் பண்ணிக்கங்க. எல்லாமே இன்ஸ்டால் பண்ணிட்டு லாஸ்ட்டா ஓப்பன் பண்ணா போதும். ஏன்னு பார்த்தீங்கன்னா, நீங்க வந்துட்டு நேரமா ஓப்பன் பண்ணீங்க அப்படின்னா, சில சாஃப்ட்வேர் வந்து பார்த்தீங்கன்னா, கரெக்ட்டா ஒர்க் ஆகாது. அதனால தான். ஓப்பன் பண்ணதுக்கு அப்புறமா லாகின் டூ கெட் ஸ்டார்டட் அப்படின்னு கேட்கும். அது வந்துட்டு பார்த்தீங்கன்னா, உங்களோட யூடியூப் சேனல வச்சு பார்த்தீங்கன்னா, நீங்களே வந்துட்டு பார்த்தீங்கன்னா, லாகின் பண்ணிக்கங்க. நான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா, லாகின் வித் யூடியூப் அப்படின்ற ஆப்ஷன குடுத்து பார்த்தீங்கன்னா, லாகின் பண்ணிட்டேன். இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா, நமக்கு தேவையில்ல. எக்ஸ் மார்க் குடுத்து விட்டுருங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இந்த மாரி ஒரு ப்ராம்ப்ட் வந்துட்டு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வரும். இதுல நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபுல்லா கீழ ஸ்க்ரோல் பண்ணி விட்டு, அப்டேட் நவ் அப்படின்ற ஆப்ஷன குடுங்க. ஆட்டோமேட்டிக்கா ஓபிஎஸ்ஸே வந்துட்டு பார்த்தீங்கன்னா, அதுக்கு தேவையான வெர்ஷன வந்துட்டு பார்த்தீங்கன்னா, டவுன்லோட் பண்ணிக்கும். அது வந்துட்டு பார்த்தீங்கன்னா, எதுக்கு டவுன்லோட் பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட லேப்டாப்புக்கு எவ்வளோ தேவையோ அந்த மாரி சாஃப்ட்வேர் வந்து பார்த்தீங்கன்னா, அதுவே ஆட்டோமேட்டிக்கா டவுன்லோட் பண்ணி, அதுவே வந்துட்டு பார்த்தீங்கன்னா, இன்ஸ்டால் பண்ணி, அதுவே உங்களோட ஓபிஎஸ்ஸ திரும்ப ஓப்பன் பண்ணிரும். அதுக்குள்ளாடி பார்த்தீங்கன்னா, நீங்க கொஞ்சம் வெயிட் பண்ணி உட்காரணும். அது இல்லாம நீங்களே பார்த்தீங்கன்னா, திரும்ப திரும்ப ஓப்பன் பண்ணிட்டுலாம் இருக்கக்கூடாது. ஸோ ஆட்டோமேட்டிக்கா பார்த்தீங்கன்னா, ஓப்பன் ஆயிருச்சு அப்படின்னா, நீங்க வந்துட்டு அடுத்து என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா, இந்த மாரி தான் உங்களோட இன்டர்ஃபேஸ் இருக்கும். ஓகேவா? இதுல வந்துட்டு பார்த்தீங்கன்னா, நமக்கு தேவைப்படாது எதெல்லாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சீன்ஸ், வெர்டிகல் சீன்ஸ் இதெல்லாமே நான் யூஸ் பண்ண மாட்டேன். நான் ஓவர்லே யூஸ் பண்ணாதனால, நான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா, இந்த மாரி ஆப்ஷன்ஸ் யூஸ் பண்றது கிடையாது. ஆனா, மோஸ்ட் ஆஃப் த யூடியூபர்ஸ் வந்துட்டு பார்த்தீங்கன்னா, அதெல்லாம் யூஸ் பண்றாங்க. நான் வந்து பார்த்தீங்கன்னா, அது யூஸ் பண்றதில்ல. ஏன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சேனலு இப்போதைக்கு நம்ம வந்துட்டு க்ரோ ஆயிட்டு இருக்க சேனல். ஸோ, நம்ம வந்துட்டு பார்த்தீங்கன்னா, அந்த மாரி ஆப்ஷன்ஸ் எல்லாம் யூஸ் பண்ற அளவுக்கு நமக்கு பெருசா சிஸ்டம் இல்ல. ஸோ, நம்ம வந்துட்டு அவ்வளோ டஃப்பா போ வேணாம். இப்ப வந்துட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம தேவையில்லாத இது எல்லாத்தையுமே ஆஃப் பண்ணி விட்டுருவோம். வெர்டிகல் சீன்ஸ் நான் யூஸ் பண்ண போறது கிடையாது. ஸோ, நான் வந்துட்டு எனக்கு தேவையில்லாத எதெல்லாமோ ரிமூவ் பண்றேனோ, நீங்களும் பார்த்தீங்கன்னா, அது எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா, உங்களுக்கும் தேவை இருக்காது. ஸோ, நீங்களும் பார்த்தீங்கன்னா, அதெல்லாம் ரிமூவ் பண்ணிக்கங்க. ஓகே. ஸோ, அதுக்கப்புறமா இது எல்லாமே ரிமூவ் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா, நம்மளோட இன்டர்ஃபேஸ் பார்த்தீங்கன்னா, லாஸ்ட்டா எப்படி இருக்குன்றத வந்துட்டு பார்த்தீங்கன்னா, இப்ப பார்ப்போம். அத விட மெயினான விஷயம் பார்த்தீங்கன்னா, நம்ம யூஸ் பண்ண போற அந்த 3 டூல்ஸ மறந்துறாதீங்க. ஓபிஎஸ், அதுக்கப்புறமா ஏபவர் மிரர், அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா, ஸ்ட்ரீம் லேப்ஸ். இந்த மாரி 3 இத யூஸ் பண்றோம். அதுல வந்துட்டு பார்த்தீங்கன்னா, அதுக்கப்புறமா ஏபவர் மிரர் அப்ளிகேஷன் வந்துட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம டவுன்லோட் பண்ணி வச்சிருக்கோம். அதோட லிங்க் இந்த மாரி டீட்டெயில்ஸும் டவுன்லோட் பண்றது ஏன் ப்ரோ குடுக்கல அப்படின்னு கேட்டீங்கன்னா, அது வந்துட்டு பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடான விஷயம். உங்களுக்கு புரியும்னு நெனைக்கிறேன். நம்ம வந்துட்டு YouTubeல அந்த மாரி விஷயங்கள போடக்கூடாது. ஸோ, நம்ம வந்துட்டு அதுக்கு மட்டும் பார்த்தீங்கன்னா, Instagramல தனியா வீடியோ போட்டிருக்கோம். ஸோ, அந்த வீடியோவோட லிங்க்கும் கீழயே குடுக்குறேன். அந்த வீடியோ வந்துட்டு பார்த்தீங்கன்னா, போய் பார்த்து டவுன்லோட் பண்ணிக்கங்க. எந்த மாரி பண்ணணும் அப்படின்றத பார்த்து டவுன்லோட் பண்ணுங்க. டவுன்லோட் பண்ணிட்டு வந்ததுக்கப்புறமா இந்த மாரி தான் நான் என்னோட இன்டர்ஃபேஸ வச்சிருப்பேன். ஏன்னா தேவையில்லாத ஐட்டம்ஸ வச்சிருக்க மாட்டேன். ஓகே. அதுக்கப்புறமா நம்ம வந்துட்டு ஒவ்வொன்னா செட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிருவோம். நான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா, பேக்கிரவுண்ட் நம்ம வந்துட்டு எப்பவுமே லைவ் ஸ்ட்ரீம் பண்ணும்போது, நம்மளோட பேக்கிரவுண்ட் தான் நம்மளோட வீடியோவ எடுத்து காட்டுறது. ஸோ, நான் வந்துட்டு என்னோட நேம் எல்லாமே செர்ச் பண்ணி அந்த மாரி எடிட் பண்ணி நானே ஆல்ரெடி வச்சிருக்கேன். ஸோ, நான் வந்துட்டு ஃபர்ஸ்ட்டு ஒரு பேக்கிரவுண்ட் பிக்சர கீழயா மாடிஃபை பண்ணி வைக்கிறேன். ஓகேவா? அதுக்கப்புறமா இத வந்துட்டு நான் அதே மாரி வச்சதுக்கப்புறமா, நம்ம வந்துட்டு என்ன பண்ண போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஆல்ரெடி ஏபவர் மிரர வச்சு பார்த்தீங்கன்னா, நம்ம மொபைல் டூ லேப்டாப்புக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா, ஸ்ட்ரீம் ஆயிட்டு தான் இருக்கு இப்போதைக்கு. லைவ் போயிட்டு இல்ல. நம்மளோட மொபைல்லேருந்து
லேப்டாப்புக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா, இந்த மாரி ஆயிட்டுருக்கு. ஸ்க்ரீன் மிரர் ஆயிட்டுருக்கு. ஓகேவா? நம்ம மொபைல்ல என்னலாம் பண்றோமோ, அது வந்துட்டு இங்க லேப்டாப்ல தெரியும் அந்த மாரி. உங்களுக்கு அப்படியே நீங்க வீடியோ கேமரா போடுறீங்க அப்படின்னா, ஃபேஸ் கேம் போடுறீங்க அப்படின்னா, வீடியோ கேப்சர் டிவைஸ்ல நீங்க நியூ குடுத்து அந்த மாரி ஆட் பண்ணா போதும். இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா, ஏ பவர் மிரர். ஏ பவர் மிரர்ல வந்துட்டு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்துட்டு எல்லாமே ஆட் ஆயிட்டுருக்கு. ஸோ, அதில வந்துட்டு ஏ பவர் மிரர் லைவ் ஸ்ட்ரீம் அப்படின்ற இருக்கிறத பார்த்தீங்கன்னா, கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கங்க. இந்த மாரி ஓப்பன் பண்ணி உங்களுக்கு எங்க தேவையோ அங்க வந்துட்டு ஆட் பண்ணிக்கங்க. ஓகே. ஆட் பண்ணிட்டீங்க அப்படின்னா, அடுத்து என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வேற ஒண்ணுமே கிடையாது. அசால்ட்டா அடுத்து வந்துட்டு அடுத்தது வந்துரும். இது ஏன்னு தெரியல. சின்ன பக்ல ஏதோ இதாயிருக்கு. ஓ! ஏ பவர் மிரர்ல பார்த்தீங்கன்னா, ஏதோ ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கு. அதனால தான் இதாகல. ஏ பவர் மிரர்ல பார்த்தீங்கன்னா, இந்த நோட்டிஃபிகேஷன் வந்து டூ நாட் ஷோ அகைன் குடுத்து, லேட்டர் குடுத்து நம்ம குளோஸ் பண்ணி விட்டுட்டோம். இப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா, நம்மளோட ஃப்ரீ ஃபயர்ல என்னலாம் நடக்குதோ, அது எல்லாமே பார்த்தீங்கன்னா, நம்ம ஸ்க்ரீன்ல டிஸ்ப்ளே ஆக ஸ்டார்ட் ஆயிருச்சு. ஓகேவா? மொபைல்ல என்னலாம் நடக்குதோ, அது எல்லாமே இங்கே டிஸ்ப்ளே ஆக ஸ்டார்ட் ஆயிருச்சு. ஸோ, அதையும் லாக் சிம்பல் குடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா, மேல பிளாக் ஸ்க்ரீனா இருக்குல்ல, அந்த இடத்துல வந்துட்டு பார்த்தீங்கன்னா, அதிலேயும் பார்த்தீங்கன்னா, இமேஜ் அப்படின்ற நம்ம ஆல்ரெடி குடுத்த இமேஜ் தான் யூஸ் பண்றேன். நீங்க வந்துட்டு பார்த்தீங்கன்னா, மேலேயும் கீழயும் ஒவ்வொரு இமேஜ குடுத்தீங்க அப்படின்னா, அது ஏதோ சாம்பார் குழச்ச மாரி இருக்கும். ஸோ, நான் வந்துட்டு அந்த மாரி யூஸ் பண்றது கிடையாது. ஸோ, அதையும் பார்த்தீங்கன்னா, கரெக்ட்டான இடத்துல பிளேஸ் பண்ணிட்டு, நான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா, எல்லாமே டிராக் பண்ணி கரெக்ட்டா வச்சிருக்கேன். ஸோ, இந்த மாரி வச்சுட்டீங்க அப்படின்னா, உங்களோட வெர்டிகல் லைவ் ஸ்ட்ரீமோட லுக் வந்துட்டு பார்த்தீங்கன்னா, ஃபுல்லா ஓகே ஆயிருச்சா? இதுக்கப்புறமா வந்துட்டு பார்த்தீங்கன்னா, இதே மாரி நீங்களும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா, நார்மல் சோர்சஸ் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்குல்ல, அதுலயும் இதே மாரி பார்த்தீங்கன்னா, உங்களோட நார்மல் லைவ் ஸ்ட்ரீமையும் பார்த்தீங்கன்னா செட் பண்ணணும். இதுக்கப்புறமா உங்களுக்கு என்ன தேவைப்படும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட லைவ் ஸ்ட்ரீம்ல எவ்வளோ சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்காங்க, எவ்வளோ சப் கூடுது, எவ்வளோ குறையுது, இந்த விஷயத்த பார்க்கணும் இல்லையா? அதனால இந்த ப்ரௌசர் ஆப்ஷன வந்துட்டு பார்த்தீங்கன்னா, எனேபிள் பண்ணிட்டு உங்களோட சேனல் டேஷ்போர்டுக்கு போயிருங்க. இதுதான் உங்களோட சேனல் டேஷ்போர்ட். இது என்னோடது. ஸோ, நான் வந்துட்டு இதில போயிட்டு கீழ வந்து பார்த்தீங்கன்னா, கோ டூ சேனல் அனாலிட்டிக்ஸ் அப்படின்ற ஆப்ஷன குடுத்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இந்த மாரி தான் வரும். சி லைவ் கவுண்ட் அப்படின்னு குடுத்தீங்க அப்படின்னா, அதில டைரக்ட்டா வந்ததுமே உங்களோட லைவ் கவுண்ட் வந்துரும். இதில வந்துட்டு பார்த்தீங்கன்னா, மேல 3 டாட் தெரியுதா? அந்த 3 டாட்ட கிளிக் பண்ணி காப்பி யுஆர்எல்ல குடுத்துக்கங்க. அப்புறமா இது தேவையில்ல. இத குளோஸ் பண்ணி விட்டுருங்க. அதுக்கப்புறமா திரும்பவும் ஓபிஎஸ்ல போயிட்டு இதில வந்துட்டு பார்த்தீங்கன்னா, அத காப்பி பண்ணி வச்சுக்கங்க. காப்பி பண்ணி வச்சுட்டீங்க அப்படின்னா, இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா, இந்த மாரி ஒரு இத ஓப்பன் பண்ணிரும். ஓகேவா? இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம ஒரு தப்பு பண்ணிட்டோம். வேற ஒண்ணும் கிடையாது. இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா, நார்மல் சோர்சஸ்ல தான் நம்ம வந்துட்டு பார்த்தீங்கன்னா பண்ணணும். இல்லாட்டி அதில வந்துட்டு லாகின் பண்றதுக்கான இது வராது. ஸோ, நம்ம வந்துட்டு இத டெலீட் பண்ணிட்டு, திரும்ப வந்துட்டு பார்த்தீங்கன்னா, சோர்சஸ் அந்த இதெல்லாம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா, திரும்ப அதே மாரி நம்ம வந்துட்டு பார்த்தீங்கன்னா பண்ண போறோம். இப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா, இந்த வெர்டிகல் சோர்சஸ்லேருந்து டெலீட் பண்ணிட்டு, சோர்சஸ்ல போய் ப்ரௌசர்ல போயிட்டு, ஓகே குடுத்து, அதில வந்துட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம காப்பி பண்ணிட்டு வந்த லிங்க வந்துட்டு பார்த்தீங்கன்னா, இதில பேஸ்ட் பண்ணி உள்ள போனோம் அப்படின்னா, இந்த மாரி வரும். இதுல வந்துட்டு பார்த்தீங்கன்னா, நம்மளோட இமெயிலும், பாஸ்வேர்டையும் குடுத்து லாகின் பண்ணணும். அதுக்கு இன்டராக்ட் அப்படின்ற ஆப்ஷன குடுத்தீங்க அப்படின்னா, ஆல்ரெடி உங்களுக்கு டைப் பண்ற மாரி வந்துரும். இதுல வந்துட்டு பார்த்தீங்கன்னா, நீங்க டைப் பண்ணி லாகின் பண்ணீங்க அப்படின்னா, இந்த மாரி வந்துரும் மக்களே. ஸோ வந்ததுக்கு அப்புறமா வந்துட்டு பார்த்தீங்கன்னா, என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இத வந்துட்டு நமக்கு தேவையில்லாததெல்லாம் ரிமூவ் பண்ணிட்டு, சைடு எல்லாத்தையுமே கிராப் பண்ணணும். அதுக்கு நீங்க வெர்டிகல் சோர்சஸ்ல போயிட்டு திரும்ப ப்ரௌசர் அதே இத குடுத்தீங்க அப்படின்னா, இந்த சைடும் வந்துரும். இத வந்துட்டு நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரைட் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா, உங்களுக்கு ப்ராப்பர்ட்டீஸ் இல்லாட்டி ஃபில்டர்ஸ்ன்னு வரும். ஃபில்டர்ஸ கிளிக் பண்ணீங்க அப்படின்னா, குரோப் பேட் அப்படின்ற ஆப்ஷன் வரும். அத குடுத்து உங்களுக்கு எவ்வளோ எவ்வளோ கட் ஆகணுமோ அவ்வளோ அவ்வளோ குடுத்துக்கங்க. நான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா, இப்போ 255 லெஃப்ட் குடுத்துருக்கேன். இந்த மாரி நீங்களும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு சைஸ குடுத்து நீங்களே வந்துட்டு பார்த்தீங்கன்னா, அத வந்துட்டு கரெக்ட்டா இது பண்ணிக்கங்க. நான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா, என்னோட ஸ்க்ரீன் ரெசல்யூஷனுக்கு ஏத்த மாரி நான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா, அத கட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஸோ நீங்களும் இதே மாரி கட் பண்ணி வைங்க. இப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா, நான் லெஃப்ட்‌டுக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா, என்ன ஆகுதுன்னு லெஃப்ட்‌டுக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா, 255 வச்சிருக்கேன். அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா, நான் வந்துட்டு ஸ்க்ரீன்லாம் அங்கிட்டும், இங்கிட்டும் சில விஷயங்கள் மாறி இருந்துச்சு. அதெல்லாம் மாத்திக்கிட்டு இருக்கேன். டாப் வந்துட்டு பார்த்தீங்கன்னா, 255 வச்சப்போ ரொம்ப அதிகமா கேப் இருந்துச்சு. ஸோ நம்ம வந்துட்டு அத திரும்ப இது பண்ட்டு 350 வச்சுட்டோம். அதுக்கப்புறமா இதே மாரி எல்லாத்துக்குமே ஒவ்வொரு வேல்யூஸ குடுத்து எல்லாமே பண்ணி, அதுக்கப்புறமா முடிச்சதுக்கு அப்புறமா வந்துட்டு என்ன பண்ணோம் அப்டின்னா, நம்மளோட அந்த இதுல வந்துட்டு பார்த்தீங்கன்னா, அது பிளாக் ஸ்க்ரீனாவே இருக்கும் பின்னாடி. ஸோ நமக்கு வந்துட்டு அந்த பிளாக் ஸ்க்ரீன் தேவ கிடையாது. ஸோ நம்மளோட ஸ்க்ரீன் தெரிஞ்சாலே அழகா இருக்கும். ஸோ நம்ம வந்துட்டு அது எங்க தேவையோ அதுல வச்சுட்டு, என்ன பண்றோம் அப்டின்னா, திரும்ப ஒரு ரைட் கிளிக் பண்ணிட்டு, பிளெண்டிங் மோட் அப்டின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த பிளெண்டிங் மோட குடுத்தீங்க அப்டின்னா, நீங்க வந்துட்டு உங்களோட ஸ்க்ரீன்ன்ற ஆப்ஷன் இருக்கும். அத வந்துட்டு குடுத்துட்டீங்க அப்டின்னா, உங்களுக்கு ஸ்க்ரீனோட இதுக்கு கலர் சேஞ்ச் ஆகி ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு வந்துட்டு அது ஒயிட்டாவே தெரிஞ்சிரும். இப்போ வந்துட்டு உங்களோட லைவ் கவுண்ட் எவ்வளோ சப்ஸ்கிரைபர்ஸ் வர்றாங்க, எவ்வளோ போறாங்க அந்த மாரி விஷயங்கள் உங்களுக்கு ஸ்க்ரீன்லயே பார்த்துக்கலாம். இதுக்கு அப்புறமா உங்களுக்கு தேவைப்படுது அப்படின்ற ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, மைக்கு.
அந்த மைக் விஷயத்த தான் பார்த்தீங்கன்னா, இப்ப பார்க்க போறோம். மைக்ல வந்து பார்த்தீங்கன்னா, இதுதான் உங்களோட மைக். இத வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க எதுவுமே பண்ண வேணாம். அத வந்து பார்த்தீங்கன்னா, இனிமே என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதுல மைக், ஆக்ஸ் இந்த மாரி விஷயங்கள்லாம் இருக்கிறதுக்கு முன்னாடி, மைக்ல குடுத்துட்டு ப்ராப்பர்ட்டீஸ்ல போயிட்டு உங்களோட எந்த மைக் யூஸ் பண்றீங்களோ அது, இல்லாட்டி ஹெட்செட் யூஸ் பண்றீங்களோ அத குடுத்துக்கங்க. அதுக்கப்புறமா அதே தான் திரும்ப கிளிக் பண்ணி, அதுல வந்துட்டு ஃபில்டர்ஸ்ல போயிட்டு, நான் எந்தெந்த இதெல்லாம் ஆன் பண்றேனோ அதெல்லாம் நீங்களும் ஆன் பண்ணிக்கங்க. கம்ப்ரசர், அதுக்கப்புறமா நாய்ஸ் கேட்டு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, நாய்ஸ் சப்ரஷன் இந்த 3 விஷயத்தையுமே ஆன் பண்ணிக்கங்க. இது எதுக்கு ஆன் பண்றோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வீட்ல டிவி சவுண்டு, அதுக்கப்புறமா இந்த ஃபேன் சவுண்டு இந்த மாரி விஷயங்கள் எல்லாமே லைவ்ல வந்து உங்கள வந்துட்டு இன்டராக்ட் பண்ணாம இருக்கிறதுக்கு. ஓகேவா? ஸோ, அதுக்காக தான் இப்ப வந்துட்டு பார்த்தீங்கன்னா, என்னோட வாய்ஸ் மட்டும் தான் அதுல டிடெக்ட் ஆகும். அந்த மாரி செட் பண்ணியிருக்கோம். அதுக்கப்புறமா நேரா செட்டிங்ஸ் போயிட்டு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, ஸ்ட்ரீமுக்கு போங்க. உங்களோட சேனல் வந்துட்டு பார்த்தீங்கன்னா, இதுல லாகின் பண்ணும். இதுல வந்துட்டு பார்த்தீங்கன்னா, YouTube RTMPS அதெல்லாம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா குடுத்துட்டு, கனெக்ட் அக்கவுண்ட் குடுத்துட்டீங்க அப்படின்னா, நீங்க வந்துட்டு பார்த்தீங்கன்னா, இத மாரி லிங்க்ல கூட்டுவோம். அதுல வந்துட்டு உங்களோட இமெயில் ஐடி, பாஸ்வேர்ட் குடுத்து லாகின் பண்ணிட்டீங்கன்னா முடிஞ்சுச்சு. அதுக்கப்புறமா வந்துட்டு பார்த்தீங்கன்னா, அவுட்புட்ல போயிட்டு 3001 கேபிஸ்ல வந்துட்டு பார்த்தீங்கன்னா செட் பண்ணிக்கங்க. அது ஏன் அப்படி செட் பண்ண சொல்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இல்லாட்டி வந்துட்டு பார்த்தீங்கன்னா, நீங்க என்னதான் அத வந்துட்டு பார்த்தீங்கன்னா, வீடியோவே போட்டாலும், அது வந்து பெரிய அளவுல உங்களுக்கு ரீச் ஆகாது. ஒரு அளவான உங்களுக்கு கேபிஸ்ல லைவ் பார்த்தாங்கன்னா, உங்களுக்கு வியூவர்ஸுக்கும் நெட் காலியாகாது. உங்களுக்கும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா, நான் அப்படியே குவாலிட்டியா லைவ் போடலாம். ஓகே. ஸோ அது வந்துட்டு ஒரு மினிமம் பேஸ்டான ஒரு நல்ல ஒரு லைவ் ஸ்ட்ரீமா இருக்கும். ஓகே. அதுக்கப்புறமா ஆடியோ இதெல்லாமே ஆட்டோமேட்டிக்கா இதுல செட் ஆயிருக்கும். வீடியோ வந்துட்டு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு 720pல வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, இந்த ரெசல்யூஷன யூஸ் பண்ணுங்க. 1080pல வேணும்னா அந்த ரெசல்யூஷன். அதுக்கப்புறமா 60 எஃப்பிஎஸ்னா 60 எஃப்பிஎஸ் குடுங்க. நான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா, 720p 30 எஃப்பிஎஸ்ல தான் ஸ்ட்ரீம் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்துட்டு மினிமம் ஒரு லைவ் ஸ்ட்ரீம் போதும் அப்படின்றதுக்காக. ஸோ உங்களோட இத நீங்களே பிரிஃபர் பண்ணிக்கங்க. ஓகே. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா வர்றது சேட். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, உங்களோட YouTube சேனலோட ஒரு லைவ் கண்ட்ரோல். இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா வந்துரும். இதுல வந்துட்டு பார்த்தீங்கன்னா, உங்க லைவ்ல என்னெல்லாம் நடக்குதுன்ற விஷயத்த அந்த சைட்ல காட்டும். அதுக்கப்புறமா வெர்டிகல் ஸ்ட்ரீம்ல கீழ ஒரு செட்டிங்ஸ் இருக்கும். அத வந்துட்டு பார்த்தீங்கன்னா, கிளிக் பண்ணீங்க அப்படின்னா, இதுல வந்துட்டு உங்களுக்கு என்னெல்லாம் இதுல வேணும் 1080pல வேணுமா? 720pல வேணுமான்னு கேட்கும். நான் 720 தான் பிரிஃபர் பண்ணுவேன். ஸோ 720 குடுத்துருக்கேன். என்னோட லேப்டாப்புக்கு பொறுத்த மாரி நான் குடுத்துருக்கேன். அதுக்கப்புறமா ஸ்ட்ரீம்ல வந்துட்டு பார்த்தீங்கன்னா, நேம் உங்களுக்கு கேட்குது. நான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா, அவுட்புட்ன்னு மட்டும் தான் சும்மா குடுத்துருக்கேன். மத்த மாரி பார்த்தீங்கன்னா, எதுவுமே குடுக்கல. அதுக்கப்புறமா செர்வர் எங்க இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திரும்ப நீங்க வந்துட்டு பார்த்தீங்கன்னா, சேனல் டேஷ்போர்டுக்கு போயிட்டு, கோ லைவ் அப்படின்ற ஆப்ஷன வந்துட்டு பார்த்தீங்கன்னா, கிளிக் பண்ணணும். கிரியேட்ல குடுத்துட்டு, அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா, கோ லைவ் ஆப்ஷன கிளிக் பண்ணிட்டு, அதுல வந்துட்டு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு கீழயே இருக்கும் ஸ்ட்ரீம் யூஆர்எல் அப்படின்ற ஒண்ணு இருக்கும். அத வந்துட்டு பார்த்தீங்கன்னா, நீங்க வந்துட்டு காப்பி பண்ணணும். அத நீங்க காப்பி பண்ணிட்டீங்க அப்படின்னா, அத வந்துட்டு கொண்டு போயிட்டு அங்க செர்வர்ல நீங்க வந்துட்டு பார்த்தீங்கன்னா, பேஸ்ட் பண்ணிக்கணும். அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா, என்ன பண்ணணும் அப்படின்னா அதுக்கப்புறமா இன்னும் ஒண்ணு கேட்கும். ஸ்ட்ரீம் கீ இல்லாட்டி கீன்னு கேட்டிருப்பாங்க. அந்த கீய வந்துட்டு பார்த்தீங்கன்னா, எங்கேருந்து எடுக்கணும்னா, நேரா ஸ்க்ரோல் பண்ணி மேல வந்தீங்க அப்படின்னா, இதுல ஒரு கிளிப் போர்ட் மாரி இருக்கும். அத காப்பி பண்ணிட்டு வந்து பேஸ்ட் பண்ணிருங்க. அதுக்கப்புறமா இந்த வீடியோ பிட் ரேட் வந்துட்டு 3001ல செட் பண்ணிக்கங்க. அதுக்கப்புறமா இதையும் கொஞ்சம் ஸ்க்ரோல் பண்ணி கீழ வந்தீங்க அப்படின்னா, அதுல வந்துட்டு மெயின் ஓபிஎஸ் செட்டிங்ஸ் அப்படின்னு இருக்கும். அத வந்துட்டு ஆஃப் பண்ணிட்டு, நீங்க வந்துட்டு பார்த்தீங்கன்னா, நார்மலா நீங்க செட் பண்ணிக்கங்க. வீடியோ என்கோடர் எப்பவுமே NVIDIA HVNCலயே இருக்கட்டும். ஏன்னா, அது உங்களோட மெயினானது. அது உங்களோட கிராபிக்ஸ் கார்ட பொறுத்து இருக்கு. ஓகேவா? ஸோ கிராபிக்ஸ் கார்டு இருக்க லேப்டாப்னா இது யூஸ் பண்ணிக்கங்க. அதுக்கப்புறமா கீ ஃப்ரேம் இன்டர்வல் 1 செகண்ட்ஸ் இந்த மாரி விஷயங்கள் எல்லாமே குடுத்துக்கங்க. இந்த மாரி விஷயங்கள் எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா, நீங்க வந்துட்டு எல்லாமே செட் பண்ணி வச்சுட்டு, ஓகே குடுத்துட்டீங்கன்னா முடிஞ்சுச்சு. இதுக்கப்புறமா நீங்க வந்துட்டு லைவ் போடும்போது என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வேற ஒண்ணுமே கிடையாது. அதுக்கப்புறமா மெயினான விஷயம் உங்களுக்கு ஒரு ஆள் சப்ஸ்கிரைப் பண்ணும்போதோ, இல்லாட்டி உங்களுக்கு சூப்பர் சாட் பண்ணும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, மேல ஸ்ட்ரீம் லாப்ஸ்ன்ற ஆப்ஷன் இருந்துச்சுல்ல, அத கிளிக் பண்ணிட்டு அலர்ட் பாக்ஸ் அப்படின்ற இந்த விட்ஜெட்டுக்கு வந்துருங்க. இந்த விட்ஜெட் வந்துட்டு பார்த்தீங்கன்னா, ஆட் குடுத்துட்டீங்க அப்படின்னா, உங்களுக்கு எந்தெந்த சப்ஸ்கிரைப் பண்ணாலும் சரி, உங்களுக்கு வந்துட்டு யாராவது சூப்பர் சாட் பண்ணாலுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துரும். ஸோ அது இந்த மாரி ஓகே ஆயிருச்சா? அதுக்கப்புறமா உங்களுக்கு வியூவர் கவுண்ட் ஆட் குடுத்துட்டீங்க அப்படின்னா, எத்தனை பேர் லைவ் பார்க்குறான்றதும் உங்களுக்கு ஸ்க்ரீன்லயே வந்துரும். எனக்கு இந்த மாரி விஷயம் எல்லாமே தேவையில்ல. நான் அலர்ட் பாக்ஸ் மட்டும் தான் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஸோ அலர்ட் பாக்ஸோட நிறுத்திட்டு, இந்த க்ளோஸ் பண்ணிருவோம். அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா, என்ன ஆட் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம எப்பல்லாம் லைவ் போடுறோமோ, அந்த டைம் எல்லாம் மறக்காம அந்த வந்துட்டு பார்த்தீங்கன்னா, கிளிப் போர்ட யூஸ் பண்ணணும். ஸோ லைவ இந்த மாரி வீடியோ உங்களுக்கு புடிச்சிருந்துச்சு அப்படின்னா, லைவ்ல லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க.
ஸோ எல்லாருமே லைவ்ல வந்துட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம சேனல வந்து ஜாயின் பண்ணுங்க. இதே மாரி வீடியோஸ் வேணும்னு நெனச்சீங்கன்னா மட்டும் நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க மக்களே. இந்த வீடியோ டெடிகேட் பண்ணதே வந்துட்டு பார்த்தீங்கன்னா, நெறைய சின்ன சின்ன யூடியூபருக்காக தான். ஸோ லைவ்ல வந்துட்டு பார்த்தீங்கன்னா, எல்லாரும் வந்து ஜாயின் பண்ணுங்க. நீங்களும் லைவ போடுங்க. கண்டிப்பா நீங்களும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா, ஒரு பெரிய ஒரு யூடியூபரா வரணும்னு வாழ்த்துறேன். ஓகே. தேங்க் யூ ஃபார் வாட்சிங் மக்களே.